Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் சப்மிஷன் ப்ராசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பாஸ்போர்ட் சப்மிஷன் ரிக்வஸ்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாஸ்போர்ட் சப்மிஷன் ரிக்வஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 26th 2025 அன்னைக்கு தான் வந்தது. ஸோ அதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து பாஸ்போர்ட் சப்மிஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளோட பாஸ்போர்ட் சப்மிஷன் ரிக்வெஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இது வந்து விஎஃப்எஸ் குளோபலில் தான் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்மளே வந்து டைம் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி பேசிஸில் தான் நடக்கும். அவங்களே தான் நமக்கு வந்து டைம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் எப்போ வருது அப்படின்றது உங்களோட மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் வந்து அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு போங்க. ஸோ நான் வந்து எங்கே பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் குளோபல் சர்வீஸ் தேனாம்பேட்டில். அது எங்கே இருக்குன்னா ரெமி மால் 2nd ஃப்ளோரில் அந்த விஎஃப்எஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணேன். உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ உங்களோட மெயில் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 10:30க்கு என்னோடய கிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:45க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock போல் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 10:15க்கு வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2nd ஃப்ளோரில் தான். ஸோ இனிஷியலாக அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளை டைம் செக் பண்ணி நம்மளை வந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிங்க, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை 2nd ஃப்ளோர் போக சொல்லுவாங்க. ஸோ 2nd ஃப்ளோர் போனோடனே நமக்கு வந்து அங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிஸோட பேர். இப்போ கனடானா கனடா இருக்கும், யூகே அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் அந்த வே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேல போய்க்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலுமே அவங்களுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கனடா அப்படின்றதுனால நான் அந்த வேலை போயிட்டு வெயிட் பண்ணேன். டோருக்கு வெளியே வெயிட் பண்ணோம். மாதிரி அங்கே செக் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வருவாங்க. வந்துட்டு நம்மளோட அப்பாயின்மெண்ட் டைம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளை உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ உள்ளே கூப்பிட்டுட்டு நமக்கு இப்போ வந்து செக்கிங் ப்ராசஸ் நடக்குது. அதாவது நம்ம ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. பேக்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் வந்து சைலண்டில் போட சொல்லுவாங்க. அப்புறமா ஃபுட் எதுவுமே வந்து ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாமே உள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் இருந்துச்சுனாலுமே உள்ளே வந்து இங்கே உள்ளே சாப்பிட்றதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போனாலுமே அந்த ரெமி மால்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது. அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா செக் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் செக் பண்ணுறதுக்கு தனியாக இருக்காங்க, ஜென்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு தனியாக இருக்காங்க. ஸோ லேடி வந்து நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்ததான் வந்து நமக்கு வந்து டோக்கன். ஸோ டோக்கன் கவுண்டருக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே போனோடனே அவங்க நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் வாங்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஷீட் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம கொடுக்கணும். ஸோ உடனே அவங்க வந்து நம்மளை வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க நேம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம வேறு யாருக்காவது சப்மிட் பண்ண போயிருந்தோம் அப்படின்னா அவங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இதனால கேட்பாங்க. நம்ம சொன்னதுக்கப்புறமா நமக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நம்ம இன்னொரு ஹால்குள்ளாடி போவோம். அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் டோக்கன் நம்பர்ஸு. அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பர் வந்து இந்த கவுண்டருக்கு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அங்கேயே வெயிட் பண்ணணும். நம்மளோட நம்பர் கூப்பிட்ட உடனே இல்லைன்னா டிஸ்பிளேல வந்தோடனே நம்ம அந்த கவுண்டருக்குள்ளாடி போகணும். அங்கே போனோடனே அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சப்மிஷன் ரிக்வஸ்ட்னு மெயிலில் ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் கொரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிடிஎஃப்மே இருக்கும். அது இன்கேஸ் நீங்கள் வந்து கொரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இல்லைனா நீங்கள் எதுவுமே அது வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணும் அப்படின்னா கொரியர் சர்வீஸ் வேணும்னு சொல்லுங்கள். வேணாம் அப்படின்னா நீங்களே போயிட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9 to 5 o'clock நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க நான் கேட்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ 100 and something வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் லான்ச் அந்த பயோமெட்ரிக்ஸ் பண்ணும்போது ப்ரீமியம் லான்ச் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த கொரியர் சர்வீஸில் வந்து 1 வே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த கவுண்டரில் இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து நீங்கள் வேணும், எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து நம்ம ஒரு கன்சர்ட் ஃபார்ம் ஒன்று நம்ம ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட அந்த பாஸ்போர்ட் சப்மிஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட், ஓகேங்களா? அதே மாதிரி 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. பட் ஆனால் என்கிட்ட ஃபோட்டோ வந்து வாங்கலை. ஸோ அந்த கன்சர்ட் ஃபார்மில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கன்சர்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ அந்த கன்சர்ட் ஃபார்மில் அவங்க வந்து சீல் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஃபார்மை வந்து நான் என்ன சர்வீஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து கொரியர் சர்வீஸ் வேணாம், நானே வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கன்சர்ட் ஃபார்ம் திரும்ப கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதில் வந்து வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரூஃப், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபோட காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறமா நம்ம அந்த ரிட்டர்ன் பண்ணுறாங்க இல்லையா அந்த கன்சர்ட் ஃபார்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமெயில் வரக்கூடிய அந்த இமெயில் பிடிஎஃப். ஸோ இது 3மே வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த கன்சர்ட் ஃபார்மை சீல் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே வந்து உடனே வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளாடியே மெயில் வந்தது. ஸோ செக் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தது. நானுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சப்மிஷன் இதோட ஓவர். நம்மளோட பாஸ்போர்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அகெயின் நம்மளோட பாஸ்போர்ட் வந்து கொரியர்லையோ இல்லைனா அதாவது நம்மளே இன் பர்சனாவோ போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, இப்போ இங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அது அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்த பாஸ்போர்ட் சப்மிஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.